என்னடா ஒருத்தன் 7:30 மணிலேருந்து தட்டிட்டு இருக்கோம், இன்னும் உள்ளேருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே வராமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்கே வாங்கி ஓப்பன் பண்ணி உள்ளே என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கே வாங்கி ஓப்பன் பண்ணுறாப்புல. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா ஒரே டார்க்காக இருந்திருக்கு. ரைட் சைடில் ரோலண்ட் டி ஓவன் படுத்திருக்காரு. அது எப்படின்னா குப்பரக்கா படுத்திருக்காரு. அவர் பக்கத்தில் ஏதோ டார்க்காக தெரியுது, அதை அப்படியே லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாப்புல. அப்படி லைட் ஆன் பண்ணால் அது அவருக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கு இல்லையா? அதனால் நம்மளோட வேலை என்ன, அந்த ரிசீவர் எடுத்து டெலிஃபோன் மேலே வைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசீவர் எடுத்து டெலிஃபோன் மேலே வச்சுட்டு வந்துடுறாரு. அப்படியே 2 மணி நேரமாவது கரெக்டாக சொல்லப்போனால் 10-30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட ஃபோன் ஆப்ரேட்டர் வந்து மறுபடியும் ரொம்பவே கோவத்தோட பெல் பாயை கூப்பிட்றாப்புல. கூப்பிட்டு அப்படி என்ன சொல்கிறான்னா, அந்த ரூம் நம்பர் 1046 அப்படி என்னதான் நடக்குது, அதில் இருக்கவங்க சரியான லூஸாக இருப்பானுங்க போல் அடிக்கடி இந்த டெலிஃபோன் ரிசீவரை தள்ளி விட்டுட்டே இருக்கானுங்க. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணுவோம் தெரியாது, அந்த ரூமுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி அந்த ரிசீவர் எடுத்து அது மேலே வச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட சொல்கிறாரு. சொன்னோன்னே ப்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரூம் நம்பர் 1046க்கு போகிறாரு. போயிட்டு டோரை நாக் பண்ணுறாரு. உள்ளேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை.